ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோட்டு மில்லிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்பிட்டுமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியாச்சு அபி வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த லாயரும் என்னென்னமோ பேசி பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு எதிர்த்தாப்பில் லாயர் வந்து அதை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு. இதெல்லாத்தையும் கேட்டு இங்கே ரொம்பவே மனசொடைஞ்சு போகிறாங்க சுடரும் அவருடைய மாமாவும். அவங்க படிப்பை காரணமாக வச்சாச்சு அவங்களுக்கு பரோல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜட்ஜுமே வந்து இப்போது அபி சொன்ன நியாயத்தையும் வச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி சுடரும் அவங்களுடைய அம்மாவை வெளியில் விட சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதில் ஜட்ஜு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்பவும் நான் சட்டப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் அபி சொன்ன நியாயங்களை வச்சு பார்க்கும்போது லாயர் சொன்னதையும் கேட்கும்போது ஸோ அவருக்கு அபி மேலே எந்த அதாவது அவங்களுக்கு அபி மேலே எந்த தப்பும் இருக்குது, அவங்க எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ பெண்ணுக்கு படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்காக வந்து அபிக்கு பரோல் கொடுக்க ஒத்துக்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம். லாயரும் எடுத்த கேஸில் ஜெயிச்சிட்டாரு. இது கேட்கும்போது சுடருக்கும் அவருடைய மாமாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு அபியை வந்து பரவாயில்ல வெளில சொல்லிவிட்டு ஜட்ஜும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க திரும்பவும் ஜெயிலுக்கு. நீங்கள் போயிட்டு வீட்டில் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் உங்களோடைய தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து லாயர் வெளியில் வராரு. லாயர் வந்ததுக்கப்புறமா அவங்களும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அம்மு வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சுடர் வந்து அம்முவை வெளியில் எடுத்ததுக்காக. அவருமே ரொம்ப க்யூட்டாக வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்லாம் வந்து கையில் காட்டிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கிள் கிளம்பிடுறாரு. அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நிற்கிறாங்க. அதாவது ஓடி போய் கையை பிடிச்சி நின்றுக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு அங்கிள் கீழே குனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சுடர் அந்த மாதிரி யாருக்குமே செஞ்சதில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பேன். அம்மா சொல்லியிருக்காங்க யாரையும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு சாமி மாதிரி தெரியுது, அதனால தான் நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரும் முத்தம் கொடுக்குறாரு. அப்புறமா வந்து இனி நீங்கள் அந்த டஸ்ட்பினில் நான் தூக்கி போட்டோம்ல அந்த கெட்ட பழக்கத்தை நீங்கள் இனிமேல் தொடவே கூடாது. இன்றைக்கி எப்படி உங்கள் உடம்பு நல்லா இருந்து அப்படியே வெளியில் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி, அதாவது அம்முவை வெளியில் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் இருக்கிற நிறைய கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தப்பே பண்ணது தண்டனை அனுபவிக்கிற எல்லாரையுமே நீங்கள் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னா அதை மறந்துட்டு நீங்கள் அதை விட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவருமே கேட்டுக்கிறாரு. கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், அங்கிளுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடருமே வந்துடுறாங்க. வந்து அவருடைய மாமா கிட்டே நின்றுக்கிறாங்க. ஸோ அபியை பார்க்க போகலாம் அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி ஜெயிலாண்ட கிட்டே போய் நிற்கிறாங்க. அபி உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கலர் ட்ரெஸ்ஸில் வராங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அபி ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சரளா வந்து கோவப்பட்டு அபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளையே அங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. அபிக்கு நம்மளை விட்டால் யார் இருக்காங்க, அவள் எங்கே போவா அப்படின்லாம் அவங்க சண்முகம் சொல்கிறாரு. அப்போது அபி இருந்துக்கிட்டு ஏன் நீ என் மேலே கோபமாக இருக்கீங்களா, இன்னமும் என் மேலே இருக்கிற கோபம் உங்களுக்கு போலியா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்துக்குமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் பண்ண தப்புக்கு தானே இத்தனை வருஷமாக நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்னு நினச்சிக்கிறேன், நீ இன்னமும் என் மேலே நீங்கள் கோவப்பட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடுங்க, நீ உங்கள் கூட எல்லாரு கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் பரோலில் வெளியில் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணாதது தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தேன், உங்கள் கூட கொஞ்ச நாளாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சரளா அதான் அபி இவ்வளோ தூரம் பேசுகிறாள், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலே அவளை இந்த வீட்டுக்குள்ளே விட முடியாது, போய் வேற எங்கேயாச்சும் தங்கிக்கிட்டோம், அதான் அவள் அம்மா வந்துட்டால அவளையும் சேர்த்து அனுப்பி விடுங்க அப்படின்னலாம் வந்து சரளா பேசிகிட்டு இருக்காங்க. கூட பிறந்த கடமைக்காக ஏதோ செய்யணும்னு நினச்சி செஞ்சுட்டிங்களா, அவ்வளோதான், அவளால் பட்டது நம்ம போதும், திரும்பவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா வந்து கோவப்பட்டு பேசவும் அப்போது இங்கே அத்தை அப்படின்னு தியா தருண் ஓடி வந்து கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து தியா அப்படி ஒரு ஆர்வத்தில் அத்தைன்னு வந்துடுறாங்க. ஆனால் வந்து சரளா வந்து தியா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே போயிடுறாங்க. உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா, வாடா அப்படின்னதும் இல்லை நான் வரமாட்டேன், அத்தையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இத்தனை நாள் கழிச்சு அத்தையை பார்க்குறேன், இப்போ தான் நான் முதல் டைம் நான் பிறந்ததுலேருந்தே அத்தையை பார்த்துட்ருக்கேன், ஏன் நான் அத்தை கூட பேசக்கூடாதா அப்படின்னலாம் வந்து தருண் சொல்லிடுறாங்க. போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து
ஃபீல் பண்ணிட்டு அபியும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுடரும் வந்து அதான் அம்மு எந்த தப்பும் பண்ணல அத்தை, அம்மு கூட நம்ம சேர்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அம்மா தாயே நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதுண்டி எங்களுக்கு அப்படின்னு பேசுவோம். சரளா என்ன பேசிட்டு இருக்கா நீ அப்படின்னு சண்முகமும் பேசி பார்க்குறாங்க. சரளா கன்வின்ஸ் ஆகுறதே இல்லை. உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்போ நாம் எல்லாரும் தான் நடுத்தரில் நிற்கணும், சட்டப்படி அபி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஏன் உனக்கு அது மறந்து போயிடுது, அப்பப்போ ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு பேசுவோம். ஏங்க இதே காரணமாக வச்சு மிரட்டாதீங்க, அவளை வெளியில் கொண்டு வந்துட்டீங்களா, எங்கேயாச்சும் போகணுமே, அவள் தான் சின்ன பிள்ளை, இங்கே தான் இருக்கணும், இந்த வீடு அவள் அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ அப்படின்னு சொல்லுவோம். என்ன இப்போ கரெக்டாக தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், அபியோட பேரில் இந்த வீடு இருக்கிறப்போ நாம எல்லாம் தான் வீட்டை விட்டு போகணும், அபி இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, அவள் இங்கே தான் இருப்பா, இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி நீ அவளை எதுவுமே சொல்லக்கூடாது, அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து அபி நீ உள்ள வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இல்லைண்ணா பரவாயில்ல விடுங்கடா, அன்றைக்கி என் மேலே இன்னும் கோபம் அதிகமாக தான் இருக்குது, இன்னும் குறையவே இல்லை, நானும் சொல்கிறேன் எங்கேயாச்சும் வீடு வாடகைக்கு பார்த்துக்குறோண்ணே, பேசாமல் எனக்கு அது ஒன்று மட்டும் நீ பண்ணி கொடுண்ணே, இந்த ஊரில் யாரையும் எனக்கு தெரியாது, எந்த இடமும் தெரியாது, எங்கேயாச்சும் வீடு மட்டும் வாடகைக்கு பார்த்து கொடுண்ணே, மற்றபடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு. அது எப்படிம்மா அபிமா உன்னால் முடியும், இப்போ தான் நீ ஏன் ஜெயிலேருந்து வந்திருக்க, நீ போய் தனியாக எப்படி இருப்ப, எல்லா செலவையும் பார்த்துக்கணும், இந்த ஊரில் யாரையும் தெரியாது, படிப்பை மட்டும் தான் நம்பி இருக்கிற, அப்படி இருக்கிறப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அபி வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு அபி கொண்டு வந்த பேக்கில் வந்து கொஞ்சம் பணம் இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பணம் போதுண்ணே, எனக்கு பணம் இருக்குண்ணே என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேண்ணே, கவலைப்படாதீங்க அப்படின்னு. இவகிட்ட இவ்வளோ பணமா அப்படின்னு ஜெயிலில் இருந்தவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நீ எப்படி பார்க்குறீங்க, ஆனால் இந்தாங்க உங்களுக்காக வக்கீல் ஃபீஸுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களே அந்த பணம்ண்ணே அப்படின்னு கொடுக்குறாங்க 50,000. இது எதுக்குமா, வேண்டாம், எனக்கு சொல்லப்போனால் சுடர் தான் உன்னை வெளியில் கொண்டு வரதுக்காக பாதிக்கு பாதி பணம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, இந்த அண்ணனுக்கே நீ பணம் கொடுக்குறியா அப்படின்னு. இல்லைண்ணே நீயும் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தானே என்னை வெளியில் எடுத்துருப்ப, குடும்ப சூழ்நிலையை பார்த்தாலே எனக்கும் புரியுதுண்ணே, வச்சுக்கோண்ணே, என்கிட்ட பணம் இருக்குண்ணா, நான் ஜெயிலில் பணம் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், ஜெயிலில் கூட அதாவது கோர்ட்டில் கூட அவங்க சொன்னாங்கல்ல, ஸோ ஜெயில் கைதிங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணி பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கேண்ணே, என்கிட்ட இவ்வளோ பணம் எனக்கு போதும், எனக்கு ஜெயிலில் இருந்துக்கிட்ட பணம் எதுக்குன்னா எல்லாருக்கும் நான் கொடுத்தேன், இப்போ எனக்குன்னு தேவை வருது, இந்த பணம் எனக்கு போதாதா, இதுக்கப்புறம் சொல்கிற எப்படி பார்த்துக்கணும், அவளை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா, உனக்கு எதுக்கு நான் இனி சிரமம், ஸ்கூலில் அவளை சேர்த்து இந்த 1 மாதம் ஃபீஸ் கட்டி அவளை படிக்க வச்சதுக்கே ரொம்ப நன்றிண்ணே, இதுக்கே நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும், சொல்கிறேன் நீ ஸ்கூல் ஃபீஸ் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தனியாக வீடு மட்டும் வாடகைக்கு பார்த்து கொடுத்துறேன்னு, மற்ற இதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னம்மா நீ, நான் இந்த பணமே வேண்டான்னு சொல்லிட்டுருக்கேன், நீ என்னமோ இஷ்டத்துக்கு வீடு பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டுருக்க, அதில் நீ எங்கேயும் போகக்கூடாது, இந்த வீடு உன்னோட இது, நீ தான் இந்த சட்டப்படி இந்த வீட்டில் இருக்கணும், எங்களுக்கு என்னம்மா இந்த வீட்டில் இருக்க உரிமை இருக்குது, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா பிள்ளைங்களா இங்கே பாருங்கள், இனி இந்த ரூமில் சுடரும் அத்தையும் தங்கிக்கிட்டோம், நீங்கள் வந்து அந்த ரூமில் அந்த பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இருக்கிறதே 2 ரூமு, இதில் அவளை ஒரு ரூமில் தங்க வச்சுட்டா, பிள்ளைங்களை எந்த ரூமில் கட்டில் படுக்க வச்சுட்டா, அப்போ நாம் எங்கே போவோம் அப்படின்னு. ஏன் சார்லா ரூமில் கீழே அவ்வளோ இடம் இருக்குல்ல, நம்ம கீழே படுத்துக்க முடியாதா, குழந்தைங்க பெட்டில் படுத்துக்கிட்டுமே அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னு பேசுவோம். அண்ணா விடுண்ணே, நாங்கள் இங்கேயே எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக இருந்திருக்கிறோம் அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லை அபிமா, நீ இது வரைக்கும் எந்த ஒரு சந்தோஷமே அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு ஜெயிலில் வளர்ந்தவ, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம், இப்போ தான் வெளியில் வந்துட்டல, வெளியில் இருக்கிற கொஞ்சம் நாளாச்சும் நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ போ சுடர், நீ அம்மா கூடவே அந்த ரூமில் தான் தங்கிக்கணும் போ, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே பசங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெளியில் ஒரு ரூம் இருக்குல்ல அந்த சைடு, ஸோ அதை யாரும் யூஸ் பண்ணாமல் தானே இருக்குது, அதை வச்சு க்ளீன் பண்ணி அந்த ரூம்லேயும் படுத்துக்கலாம் அப்படின்னு. எங்கே அந்த ரூமில் வேஸ்டேஜ் போட்டு வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாத்தையும் தூக்கி வெளியே ஓரமாக எங்கேயாச்சும் வச்சிடலாம் சார்லா, அதுவும் ஒரு ரூம் தானே, அதில் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் போய் வேஸ்ட் ரூம்லையா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா பரவாயில்லப்பா, நான் அதில் படுத்துக்கிறேன் அப்படின்னு தருண் சொல்கிறாங்க. சரி தருண், நீ நானும் அங்கே படுத்துக்கலாம், அவன் அம்மாவும் தியாவோ அந்த ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அபி வந்தானே நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கட்டும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லா வேலையும் மாங்கன்னு செய்கிறாங்க. அந்த ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டு அந்த ரூமை பெருக்கி ஒட்டடை அடித்து மாப் போட்டு அதுக்கப்புறம் வந்து
அங்கே படுக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கட்டில் இல்லை, ஸோ கீழே தரையில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுக்கு நான் கட்டில் மெத்த இதெல்லாம், பேசாமல் நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க, ரூம் கொடுத்தீங்களா அதுவே போதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாய் போட்டு தருணும் அவருடைய அப்பாவும் கீழே படுத்துக்கிறாங்க. நைட் வந்து சரளா வந்து சமைச்சிட்ருக்காங்க. கிச்சனுக்கு போயிட்டு அபி சமைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. முகத்தை தூக்கி வச்சுட்டு கோவமாக இருக்காங்க. ப்ளீஸ் அண்ணி என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லவும், நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலையும் உங்ககிட்ட பேச போகிறது கிடையாது, ஏதோ அண்ணன் தான் உன்னோடைய பாவம் பார்த்து கூட வச்சுருக்காரு, அந்த மனுஷன் நான் சொல்கிறது எங்கே கேட்குறாங்க, நாங்களே எங்கள் கஞ்சுக்கு குழுக்கு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம், இதில் உன் பிள்ளை இப்போ நீ அப்படின்னலாம் வந்து குத்தி காட்டி பேசுகிறாங்க. அண்ணி நான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே அபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு சமைச்சிட்டு உட்காடுறாங்க. சாப்பிடும்போது எல்லாரும் சாப்பிட்றாங்க. தியாவுக்கு அவங்களுடைய சுடர பிடிக்காத மாதிரி அவங்களுடைய அம்மாவையும் பிடிக்கல. ஸோ அங்கே உட்காந்து நைட் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.